ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிவன் ராத்திரி. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வெஜ்ஜு சமையல் தான். என்னென்னா சாம்பார், அப்புறம் எல்லா காயும் போட்ட சாம்பார். இங்கே தனியாக முருங்கைக்காய் அப்படி மட்டும் கிடைக்காது. முருங்கைக்காய் கிடைச்சாலும் காஞ்சி போயிருக்கும். அதனால் முருங்கைக்காய் இல்லாமல் எனக்கு கிடைச்ச காய்கள்லாம் போட்டு ஒரு சாம்பார். அப்புறம் மஷ்ரூம் மசாலா பண்ணியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் மசாலாலாம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அந்த காமெண்ட் செட் பண்ணிடலாம். அதனால அதுலேயும் என்னோட வித்தை கொஞ்சம் பட்டாணி, கார்ன் அதெல்லாம் போட்டிருப்பேன். காய்னாலே அதை போட்டுருவேன். இப்படி தாங்க இன்றைக்கி சமையல் முடித்தேன். ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாம்பார் இதெல்லாம் நான் சமையலை காட்டலையே, ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அதனால் பாருங்கள். காட்டணுமா? காட்டவா? நான் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சின்ன பெயிண்டிங், ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நான் இது கூட அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இங்கே பயங்கரமான வெயிலுங்க பாருங்கள். அப்படி குளிச்சிருந்தா கூட அப்படி குளிக்காத மாதிரியே இருக்குங்க. இன்றைக்கி நாள் இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ, பாய். பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாம்பார் தான் சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் சாம்பார் வைப்பேன். மித்த நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குழம்பு இருக்கும். ஆனால் நான் காட்டுறது இல்லை. எல்லாம் வழக்கமாக செய்கிறது. அதனால் வித்தியாசமாக செஞ்சால் காட்டலாம். அப்புறம் மஷ்ரூம் போட்டு ஒரு மசாலா செய்கிறேன். இது மாதிரி பொரியலுக்கு ஈக்குவலாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழம்பு செஞ்சிட்டோம்னா ப்ரெட்டில் வேணாலும் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. சாம்பார் இருக்குது. சாம்பார் வந்து அந்த டிஃபனுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த இதை வச்சுக்குவாங்க வேண்டி. அப்புறம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி ப்ரெட் டோஸ்ட்க்கு நடுவுலையும் வச்சு சாப்பிடலாம், ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். 2 in 1 ஆயிரும். ஈவினிங்க்கும் யூஸ் ஆகிக்கும், ஆஃப்டர்நூனுக்கும் யூஸ் ஆகிக்கும். அதுக்காக வேண்டி வச்சுருக்கேன். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மஷ்ரூம் மசாலா. மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி செய்யலாம். ஒரு தக்காளி விட்டோம்னா நம்ம தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் லேஸ் ஒரு தண்ணி தெளிச்சோம்னா இன்னும் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி செய்யலாம், இல்லை பெரட்டல் மாதிரி செய்யலாம். அது வந்து வெறுமனே வணக்கி வெறுமனே பெப்பர் மட்டும் போட்டும் சாப்பிடலாம். நான் வந்து இந்த மாதிரி பெரட்டல் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். போட்டு ஒன்று பெரட்டி இது ஒன்றும் பண்ண வேண்டாம்ல. இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படியே இந்த மாதிரி செய்வேன். ஒரு 5 நிமிஷம் தான். இப்போ உடனே உங்கள்கிட்ட காட்டுறேன், செஞ்சு வச்சுக்கும்போதே காட்டுறேன். பாருங்க, கார்னில் எவ்வளோ பச்சையாக இருப்பாங்க சரிங்களா? இதெல்லாம் ஈஸியாக வெந்துடும். கார்ன் இந்த இது பட்டாணி இதெல்லாம் அவ்வளோதாங்க அப்படியே. ஏன்னா குழம்பு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியுமா? இப்படி எடுத்தும் சாப்பிடலாம், ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதும் சாப்பிடலாம். க்ளீனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சுருவேன். கொண்டக்கடலையில் சுண்டல் தான் செய்ய போகிறேன். வடையும் செய்வேன், ஆனால் இன்றைக்கி வந்து சுண்டல் தான் செய்ய போகிறேன். பாருங்க, சாம்பார் வச்சுட்டேன். இது சாம்பார் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. கும்பகோணம் ஸ்டைல் சாம்பார் தான். எப்பயுமே சென்னை இதுவும் வைப்பேன். ஒரு சில சாம்பார் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுமாரி எங்கள் வீட்டில் கும்பகோணம் சாம்பாருக்கு ரொம்பவே எல்லோரும் அடிமை. அதனால அந்த சாம்பார். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். தெரியுதா? கொண்டக்கடலையை காலையில் ஊற வச்சிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு பாருங்க வரைஞ்சிட்டே இருக்கேன். இப்போ புதுசாக ஒரு பெயிண்டிங் எடுத்து வரைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், அரைக்கீரை. இது வெயில் போனதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றுறது 7 மணிக்கு. இது வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி கீரை வந்துகிட்டே இருக்கு. சின்னோண்டு இதுதான், மண் இருக்க இடம் தான். ஆனால் இந்த கீரையை நான் பறித்து செய்யலை. உண்மை தண்ணி ஊற்று போட்ட விதையெல்லாம் முளைச்சிருச்சு. இந்த மாதிரி இது கம்பம் நட்டு கொண்டு வச்சுருப்பாங்களே, பந்தரெல்லாம் போட்டால் அந்த ஹோல் இது. அதுக்குள்ளதான் இது வந்து இது புடலங்காய் சொரக்கான்னு நினைக்கிறேன். விதையெல்லாம் போட்டால் வந்துருச்சு. நல்லா வந்துட்டு போய் செம்ம வெயிலுங்க.
கிட்ட போகணும். தூரத்தில் எடுத்துட்டுருக்கேன். பிரிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு நோட்? போகலையா? நல்லா பெயிண்டிங். இது பழசு. இது நான் பண்ணினேன். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? என் உயரத்தில் பாதிக்கு மேலே இருக்கும். இது இது இருக்குல்ல, டேட்ஸோட ஓலை, அந்த ஓலையில் செஞ்சது. நம்ம கூட இந்த ஓலையில் செய்யலாம், பல ஓலையிலலாம் செய்யலாம். அப்படி இருக்க நல்லா உயரமாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்க என்னோட செடி வளர்ப்பு எப்படி இருக்கு. என்னோட சின்ன கார்டன் இல்லை, இது வந்து ஏதோ ஒரு குழி மாதிரி இருந்தது, அதில் வச்சேன். வந்துருச்சு பாருங்க. ரொம்ப ஆசையாக வளர்த்திட்டு இருக்கேன். அதில் ஒரு புல்லோட மாச்சிருச்சு. இன்னைக்கு என் மகன் தண்ணி விடுறான் பாருங்க. நான் போட்ட விதைகள்லாம் பாலைவனத்துலேயும் வளருதுங்க. பாலைவனத்து மண்ணுக்கு பாருங்கள், இங்கேருந்து மணல் புயல்லாம் வரும்போது இங்கே வர மண்ணு தான் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் பாருங்களேன், இந்த மண் இப்போ எவ்வளோ சக்தி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக வருது. இந்த வெயில் பயங்கரமான வெயில், அந்த வெயிலையும் வளர்ந்துருக்கு.